வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் பர்பஸஸ் ஆர் கால்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம், வோல்டேஜ் மெஷர் பண்ணுவோம். அந்த டிவைசஸ்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து கன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? எதுக்கு? மெஷர்மெண்ட் பர்பஸஸ்க்கு. அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படி என்ன தான் இருக்குன்னா, நம்ம செகண்டரி காயிலில் செகண்டரி வைண்டிங்ஸில் நம்ம வந்து வோல்டேஜை அதிகப்படுத்த கரண்ட்டு குறையும். ஓகேங்களா? அப்படி அந்த கரண்ட்டு குறையிற கரண்ட்டை நம்ம அம்மீட்டர் வழியாக செக் பண்ணி பார்த்துப்போம். இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு டிக்ரீஸ் த கரண்ட் லெவல். அப்போது இது எதுக்கு யூஸ் ஆகுது? கரண்ட் லெவலை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பை ஸ்டெப்பிங் அப்பிங் த வோல்டேஜ். அப்படின்னா வோல்டேஜ் அதிகப்படுத்த கரண்ட்டு குறையும். பை ஸ்டெப்பிங் அப் வோல்டேஜ். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டெப் அப் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறாங்க, கரண்ட்டு குறையுது, அவ்வளோதான். அண்ட் கீப்பிங் த எனர்ஜி ஆஸ் அ கான்ஸ்டன்ட். எனர்ஜி ஒரே எனர்ஜி தான், ஆனால் வோல்டேஜை மட்டும் அதிகப்படுத்தி கரண்ட்டை குறைச்சிடுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் தான் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஹென்ஸ் the current transformer are basically step up transformer. ஏன் ஸ்டெப் அப்? ஏன்னா வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க, வோல்டேஜை அதிகப்படுத்துகிறாங்க, அப்போ தான் கரண்ட்டு குறையும். சரி, அப்போ செகண்டரி கரண்ட் இஸ் லெஸ் தேன் த ப்ரைமரி கரண்ட். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம செகண்டரி வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது செகண்டரி கரண்ட்டு குறையுது. அப்போது செகண்டரி கரண்ட்டு தான் ப்ரைமரி கரண்ட்டை விட கம்மியாக இருக்கும். அதான் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் லெஸ் தேன் ப்ரைமரி கரண்ட். therefore n is equal to N2 by N1. N2 by N1 ஆனது number of turns. N2 னா number of turns of the secondary winding divided by N1 number of turns of primary winding. அப்படின்னா என்னதுன்னா, காயிலில் அந்த காயில் சுற்றி வைக்கிறது. இங்கே பாருங்கள், ப்ரைமரி வைண்டிங் பாருங்கள் கொஞ்சமாக இருக்கும், செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து அது நிறைய இருக்கும் காயில் அந்த வைண்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு I1 I2னானதுன்னா ப்ரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட். இது நார்மல் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் V2 by V1. V2னானது செகண்டரி வோல்டேஜ், V1னா ப்ரைமரி வோல்டேஜ். இதுலேருந்து நம்ம இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன கீ பாயிண்ட்னா, டு டிக்ரீஸ் த செகண்டரி கரண்ட். இந்த செகண்டரி கரண்ட்டை குறைக்கணும்னா, அப்போது டு டிக்ரீஸ் த செகண்டரி கரண்ட் பை எக்ஸ் டைம்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணால் குறைச்சிக்கலாம். 1 times 2 times 100 times 1000 times எவ்வளோ வேணால் குறைச்சிக்கலாம். அதே அளவுக்கு செகண்டரி வோல்டேஜ் ஷுட் பி இன்க்ரீஸ்டு பை எக்ஸ் டைம்ஸ். இப்போது கரண்ட் நான் 5 வாட்டி குறைக்கிறேன்னா, அப்போது அதே V2வில் வந்து வோல்டேஜை 5 வாட்டி ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலைஸ் ஆகும். இதுக்கான டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். இது சப்ளைலேருந்து I1 கரண்ட்டு போகுது, லோடுக்கு போகுது. இங்கே தான் வந்து உங்களுக்கு காயில் வச்சுருக்காங்க. இது ப்ரைமரி காயில், செகண்டரி காயில். அப்போ ப்ரைமரி வைண்டிங்ஸு, செகண்டரி வைண்டிங்ஸ், இது ரெண்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. இப்போது செகண்டரி காயிலிருந்து அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணி இங்கே I2 கரண்ட்டு போகும், அதை செக் பண்ணிப்பாங்க கரண்ட்டு குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட டிட்டோ ஆப்போசிட் தான் அப்படியே. ஓகேங்களா? த ப்ரைமரி வைண்டிங் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த ஹை வோல்டேஜ். அப்போது ப்ரைமரி வைண்டிங் வந்து ஹை வோல்டேஜ் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது அங்கே தான் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணப்படும். அந்த செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து லோ ரேஞ்ச் வோல்ட் மீட்டரில் காயிலில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங்ஸ்ன்றது கொஞ்சமாக அந்த டேர்ன்ஸ் இருக்கும், காயில் டேர்னிங்ஸ் கொஞ்சமாக இருக்கிறது, அந்த சுத்துக்கள். ப்ரைமரி வைண்டிங்ஸ் வந்து ஹை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்டரி வைண்டிங்ஸை வந்து ரொம்ப லோ ரேஞ்ச் உள்ள வோல்ட் மீட்டர் காயிலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில். நெக்ஸ்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டர்ன்ஸ் ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த டர்ன்ஸ் பார்க்க போகிறோம்.
N1 by N2 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேம் பொட்டென்ஷியல் V1 by V2. ஸோ N1 by N2 V1 by V2 காமனாக இருக்கும். ஆனால் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ N2 by N1 is equal to I1 by I2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம N1 ப்ரைமரி அப்புறம் செகண்டரி, ஓகேங்களா. இதுவே கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மாற்றிடணும், அப்படியே காயிலை மாற்றணும், அந்த டேர்ன்ஸை மாற்றினா தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் காட்டும். பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் ஆஸ் எ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன் ஸ்டெப் டவுனு, ஏன்னா இது வந்து வோல்டேஜை குறைக்கும். ஸோ குறைக்கிறதுனால ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். செகண்டரி வோல்டேஜ் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் லெஸ்ஸர். இப்போ தானே சொன்னேன், செகண்டரி வோல்டேஜ் வந்து இங்கே குறைஞ்சிரும் ப்ரைமரி வோல்டேஜை விட. அதே மாதிரி செகண்டரி கரண்ட் என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும். அதோட ஆப்போசிட் தானே இது. ஸோ ஒரு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வோல்டேஜ் குறைஞ்சிரும், செகண்டரி கரண்ட் அதிகமாகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் அண்டு எனர்ஜி யூஸிங் சிடி அண்டு பிடி. இப்போது எப்படி வந்து ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பவர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது, மெஷர் பண்ணுறது, அதுக்கு தான் சர்க்கியூட் டயக்ராம். பாருங்கள், இங்கே தான் ஹை வோல்டேஜ் சப்ளை இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எடுத்துகிட்டு போய் லோடில் கனெக்ட் பண்ணி, இந்த லோடு வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எது கூட, இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இங்கே வந்து ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இங்கே தான் வந்து வோல்ட் மீட்டர் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் வந்து வாட் மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கம் பவர் செக் பண்ணுவோம், இந்த பக்கம் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்து கரண்ட் காயில்னு சொல்லுவோம், இதை வந்து ப்ரெஷர் காயில்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் அண்டு எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுவோம். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே சீரீஸாக கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம். இட் ஷோஸ் த சர்க்கியூட் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் இன் ஹை வோல்டேஜ் அண்டு ஹை கரண்ட். ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு ஹை கரண்ட்டில் எவ்வளவு பவர் இருக்கும் அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க, வாட் மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. வாட் மீட்டர், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், இது மூணுத்தையும் வச்சு என்ன மெஷர் பண்ணுறாங்க, பவர் அண்டு எனர்ஜி. எப்போது ஹையஸ்ட்டு கரண்ட் ஹையஸ்ட் வோல்டேஜ் இருக்கும் போது. ஓகேங்களா, அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு ஹை கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும் யூஸிங் வெறும் லோ ரேஞ்ச் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி, அம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வித் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு ஹை கரண்ட்டை ஒரு லோ வோல்ட் மீட்டர், லோ ரேஞ்ச் வோல்ட் மீட்டர், லோ ரேஞ்ச் அம்மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், they can be used for operating many types of protecting devices. ப்ரொடெக்ட் பண்ணுற டிவைஸஸ், ஸ்பைலைட்லோடைய லைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரொடெக்டிங் டிவைஸஸ், அதிலலாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து எதுக்கு மட்டும் பொருந்துன்னா ஏசி சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகும், யூஸ் ஆகும். டிசி சர்க்கியூட்டுக்கு ஒர்க் ஆகாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவு தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது மட்டும் எழுதுனா போதும். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.